தென்காசி டு ஆலங்குளம் இந்த 4 வழிச்சாலை எந்த அளவு ஒரு மோசமான ஒரு சாலைகள் அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்றத பார்த்த உடனே நான் இங்க இறங்கினேன். அந்த வகையில உங்களை சந்திக்கிறேன். இங்க நம்ம சாலைகள் அமைக்கிறது மக்களுக்காக தான். இந்த சாலை, இந்த 4 வழி சாலை யாருக்காக அமைக்கிறாங்க? இங்க வாழ்கின்ற மக்களுக்காக தான் இந்த சாலை. ஆனா இங்க பார்த்தா மேம்பாலம் அமைச்சிட்டா இத சுத்தி 3 ஸ்கூல் இருக்கு, 3000 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய போக்குவரத்து கம்ப்ளீட்டா துண்டிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த மேம்பாலம் யாரோட நலனுக்காக இந்த மேம்பாலம் கொண்டு வரப்படுகிறது என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட. இது வரைக்கும் 400 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து சற்றேறக்குரிய 3 வருஷமாக இந்த சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கின்ற வழித்தடங்கள் 38 வழித்தடங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இங்க உயிரிழந்திருக்காங்க. ஆக்சிடென்ட்ல கை கால் போயிருக்குது. தினந்தோறும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ உயிர்கள் இங்க பலி ஆகிட்டு இருக்காங்க. ஆமா, 68 பேர். அது பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. யாரெல்லாம் கை கால் உடைஞ்சிருக்கு, உயிர் போயிருக்கு, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் இங்க நடந்திருக்குது என்பதே ஒரு பெரிய பட்டியலிடக்கூடிய அளவு ஒரு தரம் இல்லாத ஒரு மேம்பாலம் இங்க அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை யார் செய்யறாங்கன்னா பெரிய தம்பி அண்ட் சின்ன தம்பி அண்ட் கோ அவங்க நடத்துற ஒரு மேம்பால பணிகள். இது முற்றிலும் நிச்சயமாக மக்கள் சார்பாக நான் இந்த இடத்துல சொல்றேன். இது மக்களுக்கு எந்த அளவிலுமே பயனளிக்காத ஒரு மேம்பாலம். இது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் கமிஷனுக்கும் கலெக்ஷனுக்காக மேம்பாலமான ஒழிய இங்க வாழ்கின்ற மக்களுக்கான மேம்பாலம் கிடையவே கிடையாது. மேம்பாலத்தை அமைச்சிட்டு இப்ப இது சைடு இந்த 2 பக்கம் எல்லாம் எப்படி போவாங்க? ஒண்ணு சுரங்க வழி பாதை போட்டு மக்கள் ஊர் பக்கம் போறதுக்கு வழி அமைக்கணும், இல்ல வேற வழி பாதையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். எதுவுமே இல்லாம வெறும் மேம்பாலம் அமைக்கிறதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்ப்பை தான் இந்த மேம்பாலமும் இந்த ஆட்சியாளர்களும் சந்திப்பார்களே ஒழிய இதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. எனவே அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், உடனடியாக இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போற அங்க இருக்கின்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் உடனடியா ஆய்வு பண்ணுங்க. இந்த மேம்பாலம் அமைக்கிறதுனால இந்த சுற்று வட்டாரத்துல மக்களுக்கு என்ன போக்குவரத்து இருக்கு, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இதனால என்ன பலன், என்ன மைனஸ், என்ன பிளஸ் அப்படின்றத ஆராய்ந்து இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக நீங்க தொடரணும். இல்லை என்றால் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே இடத்துல நடத்துவோம் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.